ஜனவரி 15 தை 1 தை பொங்கல் அன்றைய தினம் தங்கத்திற்கு நிகரான இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் பணமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் நம்ம ஒரு விசேஷ தினங்கள்ல இப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குவோம், அதே போல வசந்த பஞ்சமிக்கு தங்கம் வாங்குவோம், அது இல்லாமல் தீபாவளிக்கு தங்கம் வாங்குவோம். வருடப்பிறப்பு அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்கினோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நமக்கு தங்கம் சேரும் அப்படின்னு தங்கம் வாங்குவோம். அந்த தங்கம் எல்லாத்துக்கும் வாங்க முடியாது. ஒரு சிலருக்கு அந்த தங்கத்துக்கு இணையான ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலே அந்த வருடத்தில் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு அமையும். அது மாதிரி இந்த பொருட்கள் இங்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு 5-6 பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன். என்ன ஒரு பொருள்னு சொல்லிட்டு 5-6 பொருட்கள் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதில் ஒரே ஒரு பொருள் ரொம்ப முக்கியமான பொருள். ஆனால் எல்லாருக்குமே எல்லா பொருளும் வாங்க முடியாது இல்லையா? இதில் முடிஞ்ச வரை ஒரு 3-4 பொருளாவது இன்றைய தினம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எல்லா பொருளும் வாங்கினா ரொம்ப ரொம்ப உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். இது ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த தைப்பொங்கல். சரி, இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாதம் பிறந்தாலே புது வருடம் பிறந்தது மாதிரி தாங்க. ஏன்னா தை பிறக்கட்டும் ஜாதகத்தை எடுக்கலாம், தை பிறக்கட்டும் நிச்சயம் செய்யலாம், இப்படின்னு நம்ம எது எடுத்தாலும் தை பிறக்கட்டும் அப்படிம்போம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய முதல் நாள் சூரியனை நம்ம சாமியாக நினச்சி கும்பிடக்கூடிய இந்த நாளில் புது பானை புது நெல்லை வச்சு சூரியனுக்கு நம்ம பொங்கல் வச்சு கும்பிடுவோம். இந்த தை மாத பிறப்பில் தை 1 அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த நாள். தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் மகரத்துக்குள்ள நுழையிறதுனால மகர மாதம்னு சொல்லுவாங்க. சூரியனை சிவனுக்கு இணையாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது. சிவனுக்கு மேல எந்த தெய்வமும் இல்லை. அது மாதிரி சூரியன் எந்த கோள்களையும் சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சூரியனை எல்லா கோள்களும் சுற்றி வருது. இந்த சூரிய பகவானை கும்பிட்டோம் அப்படின்னா நோய் தீரும், நம்மளுடைய பித்ரு சாபம், முன்னோர்கள் செய்த பாவத்தினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகணும் அப்படின்னா இந்த சூரியனை நம்ம வழிபடணும். இந்த சூரிய பகவானை இந்த தை முதல் நாளில் தை பொங்கல் அன்று நம்ம வழிபடுவோம். இந்த நாளில் இந்த பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா மிகச்சிறந்த பலனை நமக்கு பெற்றுத்தரும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தை 1 தை பொங்கல் அன்று நீங்கள் வாங்கி அந்த பொருட்களை பூஜை அறையில் வச்சு வழிபடணும். என்னால் பொங்கல் அன்னைக்கெல்லாம் வீட்டிலையே வேலை சரியாக இருக்குது, அன்றைய தினம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மொதல் நாளே போகி அன்னைக்கே இந்த பொருட்களை வாங்கலாம். அதனால் எந்த தவறும் இல்லை. ஆனால் போகி அன்னைக்கு நீங்கள் அந்த பொருட்களை வாங்கினாலும் தை பொங்கல் அன்று நீங்கள் பூஜை அறையில் இந்த பொருட்களை வச்சு நீங்கள் சாமி கும்பிடணும். அது மாதிரி செய்வதும் அன்றைய தினம் நீங்கள் இந்த பொருட்களை வாங்குவதற்கு சமம். ஜனவரி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில தை பொங்கல் வந்திருக்கு. அன்றைய தினம் ராவுகாலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலையில் 6 to 7:30. இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து விட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கலாம். இதில் மொதல் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. அதனால தான் வெள்ளிக்கிழமை நம்ம வாங்குகிறோம். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் கல்லுப்பு. அதனால் இன்றைய தினம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே செல்வம் சேர்ந்து கொண்டிருக்கும். அடுத்தது மஞ்ச பூசணிக்காய். இதுவும் மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பொருள். இந்த தை பொங்கல் அன்று நம்ம படையலிட்டு சாமி கும்பிட்றதுல இந்த மஞ்சள் பூசணிக்காயும் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதை நீங்கள் போகி அன்னைக்கும் நீங்கள் மொதல் நாளே வாங்கி வச்சிருக்கலாம். இல்லை அன்னைக்கின்னு பொங்கல் அன்றும் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பணமும் செல்வமும் குவியும். அடுத்தது சர்க்கரைவள்ளி கிழங்கு. இது குபேர சம்பத்து தரக்கூடிய ஒரு காய், ஒரு கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கை வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், மகா சிவராத்திரி அன்று சர்க்கரைவள்ளி கிழங்கை நம்ம சமைச்சு சாமி கும்பிடுவோம். இதுவும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடியது. அதனால் இன்றைய தினம் அல்லது முதல் நாள் நீங்கள் இந்த பொருளை வாங்கி வச்சிருங்க. அடுத்தது கொண்டக்கடலை. ஒவ்வொரு நாளுக்குரிய அந்த கிரகம், அந்த கிரகத்திற்குரிய தானியத்தை நம்ம
விரத நாட்களில் வாங்கணும், விசேஷ நாட்களில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். இன்றைய நாள் வந்து வியாழக்கிழமை. வியாழன்கிறது குருவை குறிக்கும். குருவுக்குரிய தானியம் கொண்டக்கடலை. அதனால் இந்த கொண்டக்கடலையை நீங்கள் ஒரு 200 கிராம் 100 கிராம் கொஞ்சமாவது வாங்கி வீட்டில் வைங்க. அடுத்தது சாமந்தி பூ. இந்த சாமந்தி பூ அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிரியமான ஒரு பூ. அது மட்டும் இல்லை, நான் முன்ன சொன்ன மாதிரி இன்றைய நாள் வந்து வியாழக்கிழமை. வியாழன் அப்படிங்கிறது குருவை குறிக்கும். குருவுக்குரிய நிறம் மஞ்சள். இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சாமந்தி பூ அப்படிங்கிறது முருகனுக்கு விசேஷமானது, மகாலட்சுமிக்கு விசேஷமானது, குரு பகவானுக்கு உரியது. அதனால் கட்டாயமாக இந்த பூவை 10 ரூபாய் கொடுத்தாவது வாங்கி வைங்க. அடுத்தது நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறதும் குபேர சம்பத்து தரக்கூடியது. ஏன்னா குபேரருக்கு மிகவும் உரிய ஒரு பொருளாக இந்த நெல்லிக்காய் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, மகாலட்சுமிக்கு உரிய காயும் இந்த நெல்லிக்காய். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில் நெல்லிக்காயும் ஒன்று. அதனால தான் இந்த நெல்லிக்காயை நிறைய விசேஷ நாட்களில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏகாதசி நாளில் கூட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் துவாதசி நம்ம சாமி கும்பிட்றப்ப கட்டாயமாக இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம அந்த இதில் சமையலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சந்தனம். இந்த சந்தனம் வந்து வீட்டில் எப்போவுமே நிறைவாக இருக்கணும். கேரளாக்காரவங்க நெத்தியில் பாருங்கள், சந்தனம் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த மனம் வீசக்கூடிய சந்தனம் எல்லா தெய்வங்களையும் நம் வீட்டுக்கு ஈர்க்கும் தன்மை உடையது. சந்தனக்காப்பு எல்லா தெய்வத்துக்கும் உரியது. அதனால் இந்த சந்தனம் அப்படிங்கிறது 10 ரூபாய் கொடுத்தாவது இன்றைய தினம் நம்ம வீட்டில் இதை வாங்கி வைக்கணும். அடுத்தது மஞ்சள். எப்படியுமே பொங்கல் அப்படின்னாவே மஞ்சள் கொத்து வாங்குவோம். அந்த மஞ்சள் கொத்து அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அதை வந்து பொங்கப்பானையில் சுற்றி நம்ம கட்டி வைக்கிறோம். மற்ற விசேஷ நாட்களில் இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சளாகவோ குண்டு மஞ்சளாகவோ மஞ்சள் தூளாகவோ வாங்கி பூஜை அறையில் வைப்போம். இன்றைய நாள் வந்து அந்த மஞ்சள் கொத்து வாங்கி வீட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே போதும். அடுத்தது நெய். எப்படியும் சக்கரை பொங்கலுக்கு நெய் வாங்குவோம். வாங்க வேண்டியதை இந்த போகி அன்னைக்கோ அல்லது நீங்கள் தை 1ஆம் தேதி தை பொங்கல் அன்றோ நீங்கள் கொஞ்சமாவது வாங்குங்க. அடுத்தது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் அப்படிதான். நீங்கள் இன்றைய தினம் இந்த பொருளை வாங்குனீங்க அப்படின்னா குரு பகவானுக்கு உரிய நாள் வியாழன் அல்லவா. அதனால் இன்றைய நாளில் பாசிப்பருப்பு வாங்கினோம் அப்படின்னா அந்த குரு பகவானோட ஆசி நமக்கு கிடைக்கும். அடுத்தது சங்கு. வலம்புரி சங்கு வாங்கி வீட்டில் வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சங்கு யார் வீட்டில் இல்லையோ, பூஜையில் வச்சு வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சங்கை இந்த தை 1ஆம் தேதி தை பொங்கல் அன்று நீங்கள் சங்கு வாங்கி வீட்டில் வச்சு, அதுவும் இந்த தை பொங்கல் அன்று சூரிய பகவானுக்கு வழிபடும் போது சங்கு ஊதி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பணமும் செல்வமும் சேரும். கல்லுப்பு அப்படிங்கிறதும் தங்கத்திற்கு நிகரான ஒரு பலனை தரக்கூடியது தான். மஞ்சள் அதே போல தான். நெல்லிக்காய். இது 3 எது உங்களால் முடியுதோ அதை இன்றைய தினம் கட்டாயமாக வாங்குங்க.